செங்கோட்டையன் கூட நான் டெல்லிக்கு சிலரை சந்திக்க வந்திருக்கேன். சந்திப்பு முடிஞ்ச பிறகு நான் யாரை சந்திக்கிறேன்னு சொல்றேன். முடிஞ்சு போச்சு. உங்களை யார் என்ன பண்ண போறா? ஹரித்வார் போறேன், அங்கே போறேன், என்னத்துக்கு இந்த வேலையெல்லாம்? கடைசியில் இப்போ அம்பலப்பட்டு போச்சா நீங்களே சொல்றீங்க. ஆமா, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ரசிக்கிறாங்களோ ரசிக்கலையோ, விமர்சனம் வருதோ வரலையோ, ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்கள்ல தலையிடுறதுன்னு டீசெண்டா சொல்றோம். அதிமுக இயக்கத்தை கட்டுப்படுத்துறதே பிஜேபி தாங்கிறது பல நேரங்கள்ல அம்பலம் ஆயிடுச்சு. யாருமே விதிவிலக்கு இல்லை. முத இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது ஓபிஎஸ். அதன் பிறகு தன் சுயநலத்திற்காக இந்த ஆட்சியை காப்பாற்றணுங்கிற அந்த ஒரு பொது நலன் கூட வச்சு அதிமுக நல்லதுக்குன்னு எடப்பாடி சொல்ல, அதற்காக எடப்பாடியும் அந்த லகானை கொண்டு போய் பிஜேபி கொடுத்தாரு. இப்போ செங்கோட்டையன் போய் கொடுத்துருக்கிறார். இது இயல்பானதான் நான் பாக்குறேன். என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன பார்ப்பேன்னா, இன்னொரு கட்சி விவகாரத்தில் போய் தலையிடலாமா? அமித்ஷாவே சொன்னாரு, நாங்க அடுத்த கட்சி விவகாரத்தை தலையிட மாட்டோம். செங்கோட்டையன் எதுக்கு பாத்தீங்க? ராமர் கோயில்ல உங்களுக்கு என்ன திண்ணூறு கொடுப்பாங்க, அங்க என்ன பிரசாதம் கொடுப்பாங்க, டிஸ்கஷனா? அரசியல் தானே பேசியிருப்பீங்க. என்ன சார் இதுல என்ன வைக்க வேண்டி கிடக்கு? அதிமுகவை பிளவுபடுத்தியது பிஜேபி.